வெல்கம் பேக் டு சிங்கை குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து அப்படி பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோன்ற மாதிரி ஒரு சொல்லுன்னு இருக்கிற ரொம்ப உரப்பாக இருக்கிற ஒரு சமையல் தான் செய்ய போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நானாக சொந்தமாக எழுதின ஒரு கவிதையை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். காற்று இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதை பற்றின ஒரு கவிதை தான். காதோரமாய் வந்து கதையேதும் சொல்லாமல் கன நேரம் கூட நில்லாமல் செல்லமாய் வருடி விட்டு மெல்லமாய் நகர்வாய். இதுதாங்க அந்த கவிதை. இந்த கவிதை பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இனிமேல் வெயிட் பண்ண வேணாம். ஓகே, ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து மிளகு வந்து அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதில் அதிகமாக வந்து மிளகோட காரம் தான் இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அதோட சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஜீரகம் வச்சுருக்கேன். ஜீரகத்தை வந்து முன்னாடியே போட்டுறாதீங்க. மிளகு சோம்பு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி சேர்த்துட்டேன். இதெல்லாம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜீரகம் சேருங்க. ஜீரகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை எப்போயுமே வந்து கடைசியாக போடுங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் கூட அந்த ஹீட்லேயே அது வந்து ரோஸ்ட் ஆகிடும். அது ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆனால் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் நான் வந்து எப்பயுமே அதை வந்து ரோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவேன். அந்த ஹீட்லேயே அது ரோஸ்ட் ஆகிடும். இப்போ தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். என்னோடய மற்ற எல்லாமே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீரகம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள். போட்ட உடனே வெடிக்குது பாருங்கள். ஜீரகம் வந்து ரொம்ப சீக்கிரமே வெடிச்சிடும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். தீயாமல் இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு வாடை வந்துடும். நீங்கள் இதோட வந்து வேணும்னா கொஞ்சம் உரப்புக்கு அதிகமாக காஞ்ச மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அதை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை ரோஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருவோம். ஓகே, நான் இப்போ வந்து 1½ ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்ணெயிலேயே செய்யலாம் எல்லாத்தையுமே. ஓகே, இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். பட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு பொருளெல்லாம் சேர்க்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பட்டர் தான் சேர்க்குறேன், எண்ணெய் சேர்க்காமல். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எண்ணெயிலே செய்யலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதோட ஒரு பே லீஃப் சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து ஜீரகம், அதோட ஜீரகம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து செரிமான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் ரோஸ்ட் பண்ணதுலேயும் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்புக்கும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்கள். பட்டரில் நல்ல வாசம் கமகமன்னு அடிக்குது. இதையும் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதோட வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியதான். பட்டரில் வந்து போட்டு நீங்கள் வதக்கும் போது நல்லாயிருக்கும். இதோட 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் வந்து இப்போதைக்கு இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். அது எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிட்டு வரேன். யாருக்கு தெரியலையோ அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் வெங்காயம் வதங்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு அதில் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன்ட்டு. 2 ஸ்பூனு தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பட்டர் வேணான்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலேயே சமைக்கலாம். பட்டர் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேருங்க. நீங்கள் நிறைய உப்பு போட்டுறாதீங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு வதக்கிடலாம். ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். நல்லா ப்ரௌனாக சுருளெல்லாம் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் நமக்கு நேரம் இல்லை தான், இருந்தாலும் இஞ்சி பூண்டுலாம் ஒரு 3 டேஸ்க்கு மேலே வச்சுக்காதீங்க ஃப்ரிட்ஜில். அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணால் நல்லது. நீங்கள் ரொம்ப நாள் ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வயிற்றுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த சிக்கன் பிரேஸ்ட் சிக்கன் போன் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ இதை டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. ஓகே, இதை போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். 1 மணி நேரமாவது ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோட நான் மேலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதோடு இப்போ சமைக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி கூட, இட்லி கூட, வெறும் சாதம், சுடு சாதம் தோடையும் பிணைஞ்சி சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம் சேர்த்து. அதோடு நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தூள், எகைன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஜீரகம் நிறைய சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் சேர்க்குறேன். தண்ணி எதுவுமே ஊற்றல, அதுலேருந்து தண்ணி வருது பாருங்கள். அந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வருது. இப்போ நான் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. அதோட வாசம் அதிகமாகிடும், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல. நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் குருமா மாதிரி பண்ணணும், மற்ற கிரேவி மாதிரி பண்ணணும். இப்போ பெப்பர்லேயே போட்டு கிரேவி மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு டம்ளர் ஆட் பண்ணலாம், அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதோட 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நான் ஏன் அரைச்சி போடுறேன்னா, இந்த பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் பொடிசாகவும் நறுக்கி போடலாம். உங்களுக்கு அரைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஓகே, நான் இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அந்த டொமேட்டோ பூரியிலேருந்து அப்புறம் அந்த சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. அதோடு நான் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சேன் இல்லையா, அந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய சமையலுக்கு மெயின் திங். அதோட உப்பு, இந்த சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதுலேயே ஒரு 50% வெந்துருச்சு. சிக்கன் பிரேஸ்ட் சிக்கன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெப்பரெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டதுனால அதோடய ஃப்ளேவர் பாருங்க அப்படியே யம்மியாக இருக்கும். அதோட ஒரு 3 ட்ரை சில்லி சேர்க்குறேன். இது ரோஸ்ட் பண்ணல எதுவும் இல்லை, அப்படியே நறுக்கி தான் போட்டிருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை, எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் தான். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், என் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. யம்மியான பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.